வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 19ஆம் தேதி ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் 1, 2, 3, சப்போர்ட் லெவல்ஸ் S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பைவட் பாயிண்ட் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா பைவட் ஜோன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. 24,579லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுமா கீழே ஓப்பன் ஆகுமான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,695 மணிக்கும் 24,637 வரைக்கும் போகும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,695 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,752 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா சப்போர்ட் லெவல் 1ஆன 24,522 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,465 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,407 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமும் நமக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த இடத்துல சைட்வேஸில் மூவ் ஆகிருக்கு, இங்கேயும் சைட்வேஸில் மூவ் ஆகிருக்கிறதா பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நிஃப்டி இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதாவது இன்னைக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 4, 5, 6 கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கலாம். அதாவது பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ரெசிஸ்டன்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத கவனமாக நம்ம கவனித்து அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா இன்னியோட ட்ரேடிங்கும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.